இந்த ஐஎம் EDM லவர்ஸ்க்கு ஒரு பீஸ்ட். இந்த பிரைஸ்ல இவ்வளோ பஞ்சி பேஸ் ரேர். ஆனா இது எல்லாருக்கும் இல்ல, யாருக்கு இது ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத வந்து சொல்றேன். இதுதான் ஆடியோ கூலரும் கேசி பிராண்டும் சேர்ந்து உருவாக்குன கேசி பீஸ்ட் ஐஎம் இயர்போன்ஸ். இந்த ஐஎம்மோட விலை 1000 rupees அரௌண்ட். ஸோ இந்த வீடியோல இந்த ஐஎம்மோட பேஸ் மிட்ஸ் ட்ரபிள் எல்லாமே எப்படி இருக்கு, இந்த ஐஎம் யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, ஸோ இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐஎம் ஷெல் டிசைன்ல ஃப்ரண்ட்ல மெட்டல் வித் மேட் ஃபினிஷ் மாதிரி பண்ணிருக்காங்க. பேக் சைட் கேவிட்டி ஃபுல்லா ரெசின் மெட்டீரியல் பண்ணிருக்காங்க. ஓவராலா பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபிட்டிங் வைஸ் எனக்கு இது வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் இருந்தது. ஃபிட்டிங்க்கு முக்கியமான விஷயம் இயர் டிப்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியில போட்டுக்கோங்க, அப்ப ஃபிட்டிங் கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்து இதோட கேபிள் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் சில்வர் பிளேட்டட் டைப் கேபிள் தான். அண்ட் இதுல 0.75 mm 2 pinல வருது ஒன் சைடு, அண்ட் இன்னொரு சைடு இது டைப் சி. ஜஸ்ட் உங்களோட போன்ல இன்சர்ட் பண்ணனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அண்ட் இந்த ஐஎம் இயர்போன்ல ஆப் சப்போர்ட்டும் இருக்கு. மை ஆடியோ கூலர் ஆப் அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைச்சிரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மை ஆடியோ கூலர் ஆப்ல உங்களுக்கு என்ன DAC சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத காட்டும். இது வந்து KT02H20P அப்படின்ற DAC யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் செட்டிங் வந்து இருக்கு. நீங்களே கஸ்டம் EQ வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் ப்ரீசெட்ஸும் இதுல நிறைய EQ வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் பேஸ்ங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல ஒரு பஞ்சி பீட்ஸ் எஃபெக்ட் வந்து இருக்கு. ஸோ நீங்க EDM சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்க, அண்ட் அனிருத்தோட அந்த பேஸ் சென்ட்ரிக்கா அந்த ஒரு பீட்ஸ் எஃபெக்ட் வரும் பாத்தீங்கன்னா, நல்லா கும்முன்னு கேட்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஐஎம்ல நல்ல ஒரு பஞ்சி பீட்ஸ் வந்து கிடைக்குங்க. அந்த பீட்ஸோட எஃபெக்ட் இன்னுமே பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க இந்த மை ஆடியோ கூலர் ஆப்ல இந்த ப்ரீசெட்ஸ்ல போனீங்கன்னா பீஸ்ட் பேஸ்னு ஒரு EQ இருக்கு, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணனே என்னன்னா, ஆக்சுவலா இதுல கொஞ்சம் அந்த மிட் ரேஞ்ச்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி ஃபோக்கஸ்டா வந்து இருக்கும். ஸோ அதனால அதை கொஞ்சம் குறைக்கும். ஸோ இந்த EQ செட் பண்ணனே இன்னுமே பேஸ்க்கு வந்து சூப்பரா இருக்கும். EDM கேட்கறவங்களுக்கு, பேஸ் லவரா கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஐஎம்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கும். அண்ட் அடுத்து மிட் ரேஞ்ச் வைஸ் பாத்தீங்கன்னா வோக்கல்ஸோட கிளியர் அண்ட் கிளாரிட்டியா வந்து இருக்கு. ஸோ இதுல மெயினா அப்பர் பேஸ் மிட் ரேஞ்ச் ஏரியா அது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நார்மலா நீங்க வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டி TWSல இருக்கிறத விட கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து ட்ரபிள் ஏரியா. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ஒரு ட்ரபிள் ஃபோக்கஸ்டு ஐஎம்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வோக்கல்ஸுக்கு வந்து இப்போ மிட் ரேஞ்ச் ட்ரபிள் ரெண்டுமே முக்கியம். ஸோ இப்போ மிட் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குனால நல்ல ஒரு ஃபுல் பாடிடு வோக்கலா வந்து இருக்கும். பட் ஆனா இப்போ ஒரு சில சாங் வந்து அந்த வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்து பாடுற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு எண்டிங் வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி ட்ரபிள் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்கோஸ் ஹேரினஸ் அந்த மூணு விஷயம்லாம் இன்னுமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மிளற மாதிரி வந்து இருக்காது. அது எல்லாமே இருக்கும், பட் ஆனா அது நல்லா இருக்கு. பட் ஆனா பெஸ்ட் இது ட்ரபிளுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரபிள் ஃபோக்கஸ்டு ஐஎம்மையும் இதுவும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து நல்லா மிளற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினா ட்ரபிள் ஃபோக்கஸ்டா நல்ல ட்ரபிள் இருக்கிற ஐஎம்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜ் அண்ட் இமேஜிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து அந்த ட்ரபிள் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லாததுனால என்ன உங்களுக்கு இமேஜிங் குவாலிட்டி சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப வைடா இல்லாத மாதிரி தெரியும். நார்மலான சாங்ஸ் கேட்கும் போது நல்லா ஒரு வைடா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனா இதுவே வந்து நீங்க ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான மிக்சிங், இப்ப கிளாசிக்கல் அக்கூஸ்டிக்லாம் கேக்குறீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது பொறுமையா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் மிக்சிங்ஸ் வந்து சவுண்ட்ஸ் வந்து ஒண்ணா ஒரே நேரத்துல வரும். அந்த சிச்சுவேஷன்லயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸும் தள்ளி நல்லா செப்பரேட்டா நல்ல ஒரு வைடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த விஷயத்துல வந்து இது கொஞ்சம் வந்து கம்மியா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த ஐஎம் வந்து யாருக்கு பெஸ்ட் அப்படின்னா, EDM பேஸ் லவர்ஸ் கேட்கறவங்களுக்கு, நீங்க நல்லா குத்துப்பாட்டு அந்த பேஸ் சென்ட்ரிக்கா கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்லா வைப் பண்ணணும், நல்லா வந்து என்ஜாயபிளான லிசனிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது போலாம். இல்ல நான் ஒரு நியூட்ரலான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் எதிர்பார்க்கிறேன், பிளாட் சவுண்டிங் வேணும் எனக்கு வந்து இந்த கிளாசிக்கல் அக்கூஸ்டிக்லாம் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐஎம் வந்து ஸ்கிப் பண்றது நல்லது. நீங்க அதுக்கு பதில் நம்மளோட சேனல்லே வந்து ஆடியோ ஃபைல்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதில் நிறைய ஐஎம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டுக்குமே அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் டீட்டெயில்டா இதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் அவ்வளோ கேசி ஆடியோ கூலர் பீஸ்ட் ஐஎம் இயர்போன்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு சவுண்டிங் பிடிக்குமா இல்ல பேலன்ஸ்டு சவுண்டிங் பிடிக்குமா, அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.